பிஸ்டல் அப்படின்னு சொல்லப்படுறது பௌத்திரம். பௌத்திரம் வந்து இன்னைக்கு பௌத்திரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமாம், ஆசனவாய் பக்கத்தில் துவாரம் விழுவோம். ஆசனவாய் இருக்கு இல்லையா, இந்த ஆசனவாய் பக்கத்தில் துவாரம் விழுவது தான் பௌத்திரம். அது எதனால? ஹீட்னால வரும். இல்லை பாரம்பரியமாக அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கலாம், அது வரலாம். அப்படியும் வரும். ஆமாம், ஜீன் மூலிமா வரும். நிறைய பேருக்கு வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். அவங்க அப்பாவுக்கு இருந்திருக்கு, பிள்ளைக்கு வருது. அவங்க தாத்தாவுக்கு இருந்திருக்கு, மகனுக்கு வந்திருக்கு. 7 வயசு பையனு கூட நான் பார்த்துருக்கோம். ஏன்னா அவன் முன்னோர்களுக்கு இந்த வழிபாடு வரும். இல்லை ஒத்துக்காத தண்ணியில் கழுவும்போது வரும். இல்லை கெட்ட கண்ட சாப்பாடு வகைகள் நிறைய இந்த வெளியில் விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வகைகள் சாப்பாடு. 2வது மட்டன், பீஃபு, இந்த மாதிரி சிக்கன் அதிக அளவில் சாப்பிட்றவங்களுக்கு அந்த கொழுப்பு அதிகமாக எங்கிட்டாச்சும் ஒரு இல்லை தனி மாதிரி வருது. அது ஆசனவாயிட வந்தால் ரொம்ப கொடுக்கும். மற்ற இடத்துல வந்தால் உடனே மருந்து போட்டுடலாம். ஆனால் ஆசனவாயுங்கிறது அங்கே நரம்புகளே கிடையாதுங்க, இல்லை ஃப்ரீ போடுறது. அந்த இடத்துல நரம்பு இல்லாதனால உள்ளுக்குள்ள ஜவ்வு பகுதியாகவே இல்லை இருக்குது. அதுக்குள்ளே நுழைஞ்சி எங்கிட்டு போகணுன்னே தெரியாது. பௌத்திர வியாதி வந்தவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்லைன்னு சொல்லி எவ்வளோ பேர். அது பௌத்திரம்னாவே ஒரு வயல், அதில் ஒரு வரப்பு, அந்த வரப்புக்குள்ளே ஒரு எலி போகுது. அந்த எலி எந்த பகுதி போகணும்னு தெரியாது. அந்த எலி எந்த பகுதி போகணும், இவங்க என்ன பண்ணுவாங்க, வரப்பை நேராக வெட்டி பார்த்தா அந்த எலி எங்கேயாவது போயிடும். அதே மாதிரி தான் பௌத்திர உள்ள கிருமிகள் வந்து பௌத்திர ஓட்டை இங்கே இருக்க நேராக அறுவை சிகிச்சை பண்ணிடுறதுனால அது எங்கிட்டு போகணும் தெரியாது. கிழிக்கிறாங்க, சித்தாவில் எங்கிட்டோ ஏதோ ஒரு வகையில் பண்ணுறாங்க. பண்ண அதிகமாக போகுது. இந்த சலம் பசு வருது இல்லைங்களா, அந்த சலம் மாதிரி வருது இல்லையா, இது வந்து படுற இடம்லாம் ஓட்ட விடுவோம். இந்த பௌத்திர வியாதியை பற்றி, பௌத்திர வியாதிக்கு நான் எவ்வளோ பேர் அந்த மாதிரி வந்தாரு நான் பார்த்து சரி பண்ணி வந்து சொல்லிட்டேன். அதுக்கு ரெக்கார்ட் இருக்கு. இங்கே உள்ளவங்க எத்தனையோ மூலிகைகள் பார்த்து சரி பண்ண, துத்தியலை தின்ன, பன்னிக்கீரையை தின்ன, நத்தக்கீரையை தின்ன, எனக்கு இந்த மாதிரி சரியாகலை எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மருந்து கொடுத்து சரி பண்ணியிருக்கேன். இந்த துத்திக்கீரையை மட்டும் எவ்வளோ பேர் தின்னாங்களோ அவ்வளோ பேர் என்கிட்ட வந்திருக்காங்க. அரைச்சி கொடுத்தோம், ஒரே நாளில் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கொடுத்து பார்த்தேன் சார், 40 நாள் 50 நாள் இல்லை, 50 நாள் கூட சாப்பிட்டேன் சரியாகலை அப்படின்னு வராங்க. என்கிட்ட நல்லபடி ஆனவங்க ரெக்கார்ட் அப்படின்னா ஆதார் கார்டை இணைச்சி அவங்க எழுதி கொடுத்து அவங்க ஃபுல் அட்ரஸ், ஃபோன் நம்பரோடு எழுதி கொடுத்துருக்காங்க. அறுவை சிகிச்சை பண்ணவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஏன்னா ஃபிஸ்டுலாங்கிறது பெரிய நோய், சின்ன நோய் கிடையாது. ஆனால் அது சரி பண்ணுற நோய் தான், சரி ஆகாத நோய் கிடையாது. அது சரியாகலைன்னு ஒவ்வொரு இடமா அடைகிறது தான் பெரிய மன வருத்தமாக இருக்குது. இதில் வந்து இங்கே நீங்கள் சொல்ற மாதிரி ஆப்ரேஷன் அதிகமான ஒரு தீர்வாக எடுத்துக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொல்றது பார்த்தா ஆப்ரேஷன் தேவையில்லை. ஆப்ரேஷன் தேவையில்லை அதுக்கு. ஏன்னா ஆப்ரேஷன் போயிட்டு வர்றாங்க. ஆனால் அவங்கள நம்ம குறை சொல்ல முடியும். அவங்களும் கடவுளுக்கு ஒப்பத்தவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க செய்கிறாங்க. மற்ற வைத்தியர்கள் செய்கிறது அவங்க செய்கிறாங்க. அங்கெல்லாம் சிறப்பாக அமையலைன்னா நம்மக்கிட்ட வாங்க, நான் செஞ்சு தரேன். இப்படி தான் நான் சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி வராங்க. அங்கே எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ, எந்தெந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு சரி ஆகாதவங்க இந்த சத்தி சித்த வைத்திய சரியை வந்தாங்கன்னா இங்கே பார்த்து சரி பண்ணுறோம். இதுக்கு மூலிகையில் மருந்து கொடுத்து 1% 2% தான் சரியாகுது. 90% சரியாகிறதில்ல. மூலிகை மருந்து குடித்தோம் போனோம். ஏன்னா அது துவாரம், மூக்கோட துவாரம். மூக்கில் உள்ள துவாரம் சரியாகுமா? நெஞ்சில் சளி இருக்குது. இந்த சளி வந்து மூக்கு வழியாக தான் வெளியே வரும். அது ரொம்ப பேர் தெரியறதில்ல. நெஞ்சில் உள்ள சளி மூக்கு வழியாக தான் வரும். அதே மாதிரி ஆசன வாயில உள்ள கட்டி அந்த ஓட்ட வழியாக தான் வெளியே வரும். அது வேற எங்கேயும் முடியாது. கிழிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த கட்டி அங்கேயே தான் இருக்கும். அதனால திரும்பி ரொட்டேஷன் ஆகிட்டு தான் இருக்கு. அந்த பௌத்திர வியாதி மட்டும் ரொம்ப மண்டைக்கு மூளைக்கு வேலை கொடுத்து தான் அதை செய்யிட்டு இருக்கோம். கையை வச்சு உள்ள கையை விட்டு எந்த இடத்துல ஓட்ட போகுது, எந்த இடத்துல போகுது, அனுபவபூர்வமாக கை ரேக வழியாக தான் கண்டுபிடிச்சாதான் இதை கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப வந்து அதை ஸ்கேன் பண்ணோம், அதை பண்ண எல்லையை ஸ்கேன் பண்ணி எத்தனை பேர் என்கிட்ட வந்திருக்காங்க பெருமா, அவ்வளோ வச்சுருக்கேன். சார் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறீங்க, இவ்வளோ இப்போ சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர், அதெல்லாம் ஒன்று வேணால் வச்சு பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் மன திருப்தி வச்சுக்கோங்க. நான் கையை விட்டு மருந்து போட்டு நான் பார்த்தா தான் அதை சொல்ல முடியும். அது எவ்வளோ தூரம் ஆழம், எவ்வளோ நீளம், எந்த இடத்துல இருக்குது, எந்த வழியாக வந்திருக்கு. ஆமாம், நேராக போகுதா, இந்த சைடு போகுதா, இந்த சைடு போகுதா தெரியாது. ஏன்னா இவங்க போகிறது பூரா இந்த அளவில் போய் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க. அதுக்கான ரெக்கார்டு என்கிட்ட நிறைய இருக்கு. உங்கள்கிட்ட வேணால் கொடுக்குறேன், காமிச்சிருக்கேன், உங்கள்கிட்ட அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கான ரெக்கார்டு எல்லாமே அனுப்பிச்சிருக்கேன். அந்த மாதிரி பௌத்திர வியாதியை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது தீர வியாதி தான். தீராத வியாதி ஒரு இடத்துல போயிட்டு துத்தியரை திண்டு சித்த வைத்தியமே செத்த வைத்தியம் அப்படி சொல்லக்கூடாது. பனிக்கீரை தின்னுட்டு நல்ல இதில் கிடையாது, சுத்தப்பட்டு வராது. துத்திக்கீரை திண்டு சரியாவது அதிகமான அந்த கறி எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வியாதிகள் அதிகம் வருது. ஆனால் கறி தின்னவங்களுக்கு வரதில்லை, ரொம்ப பேர் வரதில்லை. அப்படிலாம் கறி திங்கிறவங்களுக்கும் வருது, திங்காதவங்களுக்கும் வருது. சுத்தமாக சைவமாக இருக்கவங்களுக்கு வருது. எப்படி வரும்?
அது நோய் வாய் வந்துருதுன்னா அப்போ சரி பண்ணிக்கணும். அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு கேட்க 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 அதிகமாக இருந்தது. அது சலம் வந்துக்கிட்டே இருந்தது பாட்டில். சும்மா சாதாரண ஓட்ட மாதிரி தான் இருக்குது, சலம் வந்துக்கிட்டே விடக்கூடாது. ஏன்னா மூக்கு மாதிரி ஒரு இதயம் இருந்தால் அதை இதயத்தில் வந்து சளி நுரையீரலில் இருந்தால் மட்டும்தான் அது வெளியே வரும், இல்லைன்னா வரப்போகிறது கிடையாது. அதே மாதிரி அந்த கட்டியில் சலம் வச்சு போய் கிருமிகளோட தொல்லைகள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் சளி வெளியே வரும். சாதாரணமாக வெளியே வராது. கிருமிகள் உள்ளே இருந்தால் மட்டும்தான் அதை கழிச்சு சலத்தை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்குது. அதாவது எலி வந்து வயல் விறப்பில் இருந்து அந்த மண்ணை தள்ளுற மாதிரி இந்த கிருமிகள் வந்து அந்த ஓட்டை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். அதை தான் நம்ம கண்டுபிடிச்சி மருந்து போடணும். அதை விட்டுட்டு இவங்க செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்க சரியில்லை, அவங்க சரியில்லை 10 வருஷம் 5 வருஷம் காலம் கடக்க ஒவ்வொரு ஓட்டையாக உள்ளே போயிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து அப்புறம் அறுத்து எடுத்து உள்ள கொலாகுத்தி உள்ளே வச்சு கஷ்டம். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வந்தோமா பார்த்தோமா நிம்மதியாக சரிப்பட்டு போயிடலாம். நாங்கள் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஏன்னா இவ்வளோ காலம் மக்களுடைய மைண்டில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது அதே தான். ஸ்கேன் எடுத்த உடனே ஒரு ரிப்போர்ட் வரும், ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சரி இதுக்கு இந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு. பட் நீங்க சொல்றது ஒரு பாரம்பரிய முறையில, அதுவும் கைகளால அந்த இடத்த நீங்க பார்த்து கண்டிப்பா அதுக்கு அடுத்துதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு மருந்தும் கொடுக்குறாங்க. ஆமா. சக்தி சித்த வைத்தியசாலை. ஆண் பெண் ஆசன வாயில் வலியா, கடுப்பா, தடிப்பா, வெடிப்பா, மலம் போக முடியவில்லையா, ரத்தம் வருகிறதா, ஆசனவாய் அருகில் ஓட்டை விழுந்து சலம் வருகிறதா என்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வாருங்கள் சக்தி சித்த வைத்தியசாலை, ரம்பா தியேட்டர் எதிரில், திருச்சி. செல் 9245220727.